ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிர்தம் 64. டாக்டர் நடராஜன் ஐயா அவர்கள் தோட்டத்தில் நம் பகவான் பாட்டியை தரிசிக்க திரு சிவசேனாதிபதி அவர்கள் சென்று நம் பாட்டியின் முன் அமர்ந்து தியானிக்க ஆரம்பித்தார். அப்போது பாட்டி இவரை தனதருகில் அழைத்து உடலில் உள்ள சில முக்கியமான சக்கரங்கள் மற்றும் இதர சக்கரங்களையும் தொட்டு அதன் மீது தியானிக்க உத்தரவிட்டார்கள். திருப்பூர் மாவட்டம் முத்தூரை சேர்ந்த திரு சிவசேனாதிபதி அவர்களின் இரு தோள்களையும் ஒரே நேரத்தில் அழுத்தம் கொடுத்து தோள்பட்டைகளின் மீது உள்ள சக்கரங்களை நினைத்து தியானிக்க சொன்னார்கள் நம் பகவான் பாட்டி சித்தர். அதற்கு காவடி தவம் அல்லது காவடி தியானம் என்று பெயர். இவரும் பாட்டியின் முன்பு சில மணி நேரம் தியானம் செய்துவிட்டு பாட்டியிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு தனது வீடு திரும்பினார். இரவில் பாட்டியின் ஆசீர்வாதத்தால் அனைத்து சக்கரங்களும் ஒரே நேரத்தில் வேலை செய்ய ஆரம்பித்து அவரது உடலில் சூடு அதிகமாக கொதிக்க ஆரம்பித்தது. திரு சிவசேனாதிபதி அவர்களுக்கு கழுத்து வலி திடீரென ஏற்பட்டு அத்துணை சக்கரங்களும் வேலை செய்ததால் தூக்கமும் பாதிக்கப்பட்டு ஒருவித ஆன்ம சுகத்தை அனுபவித்தார். இவ்வாறு பல மணி நேரம் தவம் செய்துவிட்டு உறங்கச் சென்றார் திரு சிவசேனாதிபதி அவர்கள். அதிகாலை 5 மணி அளவில் இவரது கண் முன்னே பாட்டி சூட்சமமாக தோன்றி இவரது கழுத்தின் மீது கையை வைத்து தடவி விட்டார்கள். தலையிலிருந்து கால் வரை தனது கைகளால் அசைத்து அசைத்து பிடித்து விட்டார்கள். அக்கணம் இவரது அறை முழுவதும் புகையிலை வாசனை மேலோங்கி இருந்தது. இவர் தன்னிலே வந்து பாட்டியிடம் பேச முற்பட்ட போது பாட்டியின் உருவம் மறைய ஆரம்பிக்க செய்தது. கனவில் தோன்றுவதற்கும் சூட்சமமாய் நம்முள் மகான்கள் தோன்றுவதற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன என்பதை ஆன்மீகத்தில் லயித்தவர்களுக்கு நன்றாக புரியும். பாட்டி சூட்சமமாய் வந்து சென்ற பின் அக்கணமே கழுத்தில் இருந்த வலியும் உடலில் இருந்த சூடும் அப்பொழுதே தீர்ந்தது. நம் பகவான் பாட்டி சித்தர் தன் பக்தர்களை ஆன்மீகத்தில் உயர வைப்பதற்கு தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே அத்தாட்சி. நம் பாட்டியை தினசரி தியானிப்போம், ஆன்மீக உச்சநிலையை அடைவோம். ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.